இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நம்பிக்கையின் வாசல் கிறிஸ்டியன் அசம்பிளி சார்பாக என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை உங்கள் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாசிக்கலாம். மீகா 5:2. மீகா 5:2. எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். அதாவது இந்த பெத்லகேம் ஒரு சிறு மலை ஓரத்தில் ஒரு சிறு கிராமம்தான் பெத்லகேம். எப்ராத்தா என்று மீகா தீர்க்கதரிசி அங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். எப்ராத்தா என்றால் அதாவது பெத்லகேம் உடைய ஒரு பழைய பெயர் தான் எப்ராத்தா என்று நம்ம பார்க்கலாம். அதே போலதான் அது அந்த எப்ராத்தா என்று சொன்னால் அது அர்த்தம் என்னன்னா பலன் இன்மை என்று அர்த்தம். ஃப்ரூட்லெஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மரம் காய்க்கலன்னா கனியே தரல, ஃப்ரூட்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரிதான் இந்த எப்ராத்தா ஒரு ஃப்ரூட்லெஸ், பயனே இல்லாத ஒரு இடமாக இருந்துச்சு. ஆனால் இயேசுப்பா அந்த எப்ராத்தா என்ற பெத்லகேம்ல பிறந்தனால அந்த எப்ராத்தாவை என்ன செஞ்சாரு? இந்த ஃப்ரூட்லெஸ் இடத்த அந்த வில்லேஜ ஃப்ரூட்ஃபுல்லா பெத்லகேம் என்று மாற்றினார். அவர் பிறந்தனால என்னாச்சு? எப்ராத்தா பெத்லகேமாக மாறினது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து பிறந்ததினால் நம்முடைய பாவங்களை மாற்றி நம்மளையும் இன்னைக்கு ரட்சித்திருக்கிறார். ஆமாம், அல்லேலூயா, ரட்சித்திருக்கிறார் இல்லையா? அதே மாதிரிதான் யாரெல்லாம் அவரை நோக்கி பார்த்து, யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து அவர் ரட்சிப்பு வேணும் கேட்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யறாரு? ஏசப்பா ரட்சிப்பை கொடுக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. பெத்லகேம் is a place of provision. போஷிக்கிற ஒரு இடமாக ஏசப்பா பிறந்தது போஷிப்பிக்கிற இடமாக இருந்தது. அதாவது அந்த பெத்லகேம்ல பாத்தீங்கன்னா உயர் ரக கோதுமை விளையுமா. எனவே தான் அங்க உயர் ரக அப்பம் கிடைக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். உயர் ரக அப்பம் கிடைக்குது இல்லையா? நம்ம இந்த தேசத்துல பல வகையான அரிசிகள் இருக்குது இல்லையா? சம்பா, பாஸ்மதி, புழுங்கல் அரிசி, பச்சை அரிசி, அந்த அரிசி இந்த அரிசின்னு சொல்லிட்டே போகலாம். ஆனா கோதுமை நமக்கு 1 or 2, 3 வெரைட்டிஸ் தான் தெரியும் இல்லையா? ஆனா அந்த பெத்லகேம்ல பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கோதுமை இருக்குமா. அதுவும் அங்க உள்ள அப்பா சொல்லுவாங்களாம், அந்த மாவெல்லாம் இருக்குமா. இந்த அருகில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களாம்? பெத்லகேம் வரும்போது அந்த அப்பமும் மாவும் வாங்கிட்டு போவாங்களாம். அது மட்டும் இல்ல, அவங்க பக்கத்து வீடு, அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் சொல்லி அனுப்புவாங்களா, எங்களுக்கு இந்த அப்பத்தை வாங்கிட்டு வாங்க, எனக்கு இந்த மாவை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புவாங்களாம். ஏன் அப்படின்னா அது அவ்வளவு பிரபலமா இருந்தது, அவ்வளோ ருசியா இருந்தது, அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சாம். அதனாலதான் அவங்கெல்லாம் வாங்கிட்டு வர சொல்றத பார்க்கிறோம். எனவேதான் அது அப்ப வீடு என்று பெத்லகேம் மாறினது. அது மட்டுமல்ல, பெத்லகேம் அப்பத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. எனவேதான் இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் பிறந்து எப்ராத்தாவை பெத்லகேமாக மாற்றுவதை நம்ம
பார்க்கலாம். ஜீவ அப்பமாக அந்த இடத்தில் பிறந்தார் இல்லையா இயேசு கிறிஸ்து. நானே ஜீவ அப்பம் என்று சொல்லி அந்த பெத்லகேம்ல பிறந்ததை நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் எருசலேமில் இருந்தாலும் கூட நம்முடைய வீடு எப்படி இருக்கணுமா? பெத்லகேம் இயேசு கிறிஸ்துக்குள் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை இருக்க வேண்டும். அதாவது வேதத்தின்படி வசனத்தின்படி நாம் வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் சுமக்க வேண்டும் என்றால் அவருடைய வசனத்தின்படி நாம் வாழ வேண்டும். இந்த வசனமாகிய அப்பந்தான் இயேசு கிறிஸ்துவோடு நம்ம சேர்ந்து வாழ முடியும். கிருபை செய்வாரு. இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா வனாந்திர வாழ்க்கையில் இருக்கும்போது அனுதினமும் தேவன் மன்னாவை வானத்திலிருந்து பொழிந்தார் இல்லையா? ஒவ்வொரு நாட்களும் அந்த வனாந்திரத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த மன்னாவை கொடுத்தார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இல்லையா? இன்றைய தினம் நம்முடைய கையில ஒரு உயர் ரக மன்னா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் அந்த உயர் ரக மன்னா, வேத புத்தகம். இந்த உலகத்திலே இந்த புத்தகம் தான் உயர்ந்தது. இந்த புத்தகத்தை தவிர வேற எந்த புத்தகமும் ஜீவன் கொடுக்காது, நல்வழி நடத்தாது, சீர்படுத்தாது. இது ஒண்ணுதான் என்ன செய்யும்? இந்த புத்தகத்தை நம்ம கையில கொடுத்துருக்காரு. நீங்களும் என்ன செய்றீங்க? வீட்டுல அப்படியே செல்ஃப்ல வச்சிருக்கீங்களா? இல்லாட்டா தலைவாணி கடியில வச்சிருக்கீங்களா? இல்ல நீங்க எடுத்து படிக்கிறீங்களா? அல்ல ஏதோ ஒரு புக்குன்னு சொல்லி புக் செல்ஃப்ல வைக்கிறீங்களா? நோ. அது நீங்க என்ன செய்யணும்? அனுதினமும் எடுத்து படிக்க 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 என்ன செய்யும்? வாஞ்சிக்கணும். வாஞ்சி இருக்கணும். வாஞ்சி இருந்தாதான் அது படிக்கிறதுக்கு நமக்கு ஆர்வம் வரும். படிக்க படிக்க ஆண்டவர் பேசுவார். இந்த வார்த்தை பேசும்போது நமக்கு உற்சாகம் கிடைக்கும். அவ்வளவு ருசியாக இருக்கும். அவ்வளவு நமக்கு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் படிக்கணுங்கிற வாஞ்சை நமக்கு வரும். அது படிக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற இருளெல்லாம் மாறி வெளிச்சமாக மாற முடியும். நமக்குள்ளாக இருக்கிற எல்லா இருளை என்ன பண்ண முடியும்? அந்த வசனம் மாற்றி வெளிச்சத்தை கொடுக்கிற இந்த புத்தகம் தான் இது. அதாவது நம்முடைய விளக்கு தண்டு எப்போதும் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்றால் இந்த வசனம் நம்முடைய இருதயத்துக்குள்ள எப்போதும் இருக்கணும். இருந்தாதான் அந்த விளக்கு தண்டு எரிந்து கொண்டிருக்க முடியும். அதாவது 10 கன்னியில 5 கன்னிக என்னாச்சு? 5 கன்னிக புத்தி இல்லாத கன்னிகளுக்கு விளக்கு தண்டு அணைஞ்சு போச்சு. ஆனா புத்தியுள்ள கன்னிகள் விளக்கு அணையாம இருந்துச்சு. அணையாம இருந்தனாலதான் ராஜாவுடைய கல்யாணத்துக்கு போக முடிச்சு. நாமும் ராஜாவுடைய இசப்பாவுடைய கல்யாணத்துக்கு போனோம்னா நம்முடைய விளக்கு தண்டு என்ன செய்யணும்? எரிந்து கொண்டு பிரகாசிக்கணும் இல்லையா? பிரகாசிச்சாதான் என்ன செய்ய முடியும்? அவருடைய ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்கு போக முடியும். ஆமென். அல்லேலூயா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பெத்லகேம் இஸ் a place of humbleness, தாழ்மை உள்ள ஒரு இடம். யோசேப்பும் மரியாளும் பாத்தீங்கன்னா அவங்க ஏழைகள் தான். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவும் ஒரு எளிமையான ரூபத்துல அந்த பிறந்தார் என்று நாம் பார்க்கலாம். அந்த பெத்லகேம் இடத்துல பாத்தீங்கன்னா அங்கு பயங்கர கூட்டம் இருந்துச்சு. அதனால அவர்களுக்கு சத்திரத்துல இடம் கிடைக்கல. எங்கதான் இடம் கிடைச்சது? மாட்டு தொழுவத்துலதான் இடம் கிடைச்சது. அப்ப இயேசு கிறிஸ்துவ எங்க வச்சிருந்தாங்கன்னா, அதாவது கால்நடை தொட்டியில தான் அவரை வச்சிருந்தாங்க. அதாவது இந்த கால்நடை தொட்டினா விலங்குகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற அந்த தொட்டி, அதுலதான்
வச்சிருந்தாங்க. இது எதை குறிக்கிறது என்றால் அவருடைய தாழ்மை தன்மையை குறிக்கிறது என்று நம்ம பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்துல 8-12 வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து பிறந்த போது முதலாவது யாருக்கு தெரிவித்தார்கள் என்று நாம் பார்ப்போம் என்றால், தூதன் போய் மேய்ப்பர்களுக்கு தெரிவிக்கிறார். முதலாவது யாருக்கு தெரிவிக்கப்பட்டது? மேய்ப்பர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஏன் மேய்ப்பர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு ஆட்டுக்குட்டி பிறக்கணும்னா மேய்ப்பன் அங்கே இருக்க வேண்டும். அது போலதான் நம்ம சபை இது எதுக்கு ஒப்பிட்டு இருக்கிறது பார்த்தோம் என்றால், சபையில் இருக்கிற மேய்ப்பனும் விசுவாசிகளுக்கும் ஒப்பிட்டு பார்க்கலாம் இல்லையா? அது மட்டும் இல்ல, அவர் இந்த உலகத்துல ஆட்டுக்குட்டியாக பிறந்து நமக்குள்ளாக எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? ரட்சித்து மேய்ப்பராயிருக்கிறார். நமக்குள்ள மேய்ப்பரா இருக்கிறாரு இல்லையா? வாசம் செய்கிறாரா இல்லையா? வாசம் செய்கிறாரா இல்லையா? யாருக்குள்ள எனக்கு இயேசு கிறிஸ்து he is my shepherd king இருக்கிறது என்று உறுதியா சொல்ல முடியும் இல்லையா? நமக்குள்ள அவர் ஒரு ராஜாதி ராஜாவாகிய மேய்ப்பனாக நமக்குள்ள வாசம் செய்கிறார். வாசம் செய்யும் போது அவர் நம்மை கைவிடுவாரா? அவரை நம்பி ஜீவிக்கும் போது ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் நம்மை பராமரிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கிற மேய்ப்பராக இருக்கிறார் இல்லையா? அவர் என்ன சூழ்நிலையிலும் கைவிடாத தேவனா இருக்கிறார். நம்ம ஒரு எந்த கூட்டத்தில் இப்ப இருக்கிறோம்? 2 குரூப் இருக்கு. இப்போ வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா குரூப் நிறைய இருக்கும் இல்லையா? அது மாதிரிதான் இங்க 2 குரூப் இருக்கு. செம்மறி ஆடு ஒரு குரூப், வெள்ளாடு ஒரு குரூப். நம்ம எந்த குரூப்ல இருக்கோம்? வெள்ளாடா செம்மறி ஆடா? எந்த குரூப்ல இருக்கோம்? கரெக்ட், செம்மறி ஆட்டு குரூப்ல தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா செம்மறி ஆட்டுக்கு ஒரு தன்மை இருக்கான். என்ன தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு புல்களை மேய்த்து கொண்டு மேய்க்கும்போது தனக்கு ஆபத்து நேரிடும் என்று அதுக்கு அறிந்து கொள்ள முடியுமா? அதுக்கு உணர்ந்து கொள்ள முடிகிற தன்மை இருக்குமா? அந்த ஆபத்து வரும் சொன்ன உடனே தன்னோட மேய்ப்பன் பக்கத்துல போயிருமா? மேய்ப்பன் பக்கத்துல போய் அது பயமே இல்லாம மேய்ப்பன் பக்கத்துல உட்கார்ந்து மேயணும். அது மாதிரிதான் நம்ம இன்னைக்கு செம்மறி ஆடாக, அதாவது ரட்சிக்கப்பட்டு ஆவியில் நடப்போம் என்றால் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நாம் அவரோடு சேர்ந்து ஆவியில் நடப்போம் என்றால், நமக்கும் ஆபத்துகள் நேரிடும் போது, கஷ்டங்கள் வரும்போது, சத்ரு நமக்கு எதிராக செயல்படும் போது ஆவியானவர் நமக்கு என்ன செய்வாரு? உணர்த்தின உடனே நம்ம என்ன செய்யணும்? மனுஷங்களை தேடி போயிடணுமா? இல்ல சுயத்தை நம்பி ஓடிடணுமா? நம்ம செம்மறியாடு அப்படி ஓடாது. யாரை பார்த்து ஓடும்? இயேசு கிறிஸ்து பாதத்தை நோக்கி ஓடும். ஓடி போய் அந்த காரியங்கள், அந்த பாரங்கள் அப்படியே சபா பாதத்துல கொடுத்து பயம் இல்லாதபடிக்கு தன்னை அப்படி இருக்குமா? ஜெபிக்க அதுலயே இருக்குமா? தன்னுடைய வேலையை பார்த்து பயம் இல்லாம இருக்குமா? ஏன்? எனக்குள்ள இயேசப்பா இருக்கிறாரு. அவர் தானே சொல்லியிருக்கிறாரு, வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு சொல்றாரு இல்லையா? இந்த வசனத்தும் யாரு நம்புவா? செம்மறி ஆட்டுக்கு மட்டும் அந்த ஆசீர்வாதம் பாக்கியம் கிடைச்சிருக்கு. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஆவியானவரை பெற்று அவன் நடக்கிறவர்களுக்கு இந்த பாக்கியம்
உண்டு, எல்லாருக்கும் உண்டுதான். ஆனா யாரெல்லாம் முக்கியமா அந்த ஆவியில் நடந்து ஆவியானவரை பற்றி கொண்டு வாழும்போது எந்த சோதனை எந்த சோதனை கிரியைகள் வரும்போது கூட ஆவியானவர் பாதத்துல அவர் பாதத்துல அந்த பாரத்தை ஒப்பு கொடுக்க முடிகிறது. பதட்டம் இல்லாம பயம் இல்லாம அவர் பார்த்து கொள்வார். அவர் இந்த காரியத்தை எனக்கு வெற்றியை தருவாரு, கண்டிப்பா எனக்கு விடுதலை தருவார் என்ற தைரியம் நம்பிக்கை நமக்குள்ள இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, அவர் நமக்கு என்ன தர்றாரு? சமாதானத்தை தர்றாரு. அந்த சூழ்நிலையிலையும் சமாதானத்தை கொடுக்கிறாரு. அவருடைய பிரசன்னம் நமக்குள் இருக்கிறதை நாம் உணர முடியும் இல்லையா? ஆமென். அந்த ஆவியில் நடக்கும் போதுதான் என்ன ஆகுது? நமக்கு அந்த பிரசனம் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. ஆமென். அடுத்தது பாத்தீங்கன்னா 3வது காரியம், பெத்லெஹேம் இஸ் a place of potential, திறன் உள்ள நகரமாக காணப்பட்டது. அதாவது பெத்லெஹேம் ஒரு சின்ன கிராமமாக இருந்தாலும் அது சரித்திரம் படைத்ததுதான் பெத்லெஹேம் இல்லையா? அங்கேதான் தாவீது ராஜா பிறந்தார். தேவன் கர்த்தர் தாவீது ராஜாவை ஒரு சங்கீதக்காரனாக ஏற்படுத்தினார் இல்லையா? சங்கீதக்காரனாக ஏற்படுத்தி இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு எழுப்புதல் உண்டானது இல்லையா? தாவீது மூலமாக அந்த சங்கீதங்கள் எல்லாம் பாடி ஜனங்களுக்கு என்னாச்சு? எழுப்புதல் உண்டானது. அதே போலதான் இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால நம்முடைய வாழ்க்கையும் பழைய வாழ்க்கையெல்லாம் மாற்றி நம்மையே என்ன செய்வாரு? புதிய வாழ்க்கையாய் மாற்றி இருக்காரு. ஆமென். பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகனான். யாரெல்லாம் இப்படி உறுதியா சொல்ல முடியும்னா பரலோக குடிமகனா இருக்கிறேன்னு இல்லையா? அந்த வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழைய எல்லாம் கடந்தன புதியன புகுந்தன இல்லையா? இப்ப நம்ம இப்ப புது வருஷத்துக்கு நுழைய போறோம். புது வருஷத்துக்கு நுழைய சில நாட்கள் தான் இருக்குது இல்லையா? பழைய வருஷத்துல சில பாவங்கள் நம்ம செஞ்சிருக்கலாம். பயங்கரமான கோபம் வரும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள்னு சொல்றாங்க. கோபம் வந்தாலும் அந்த கோபத்தின் வார்த்தை என்ன ஆகுது? மற்றவர்களை புண்படுத்து, ஹர்ட் பண்ணுது இல்லையா? இப்ப கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்கன்னா கோபம் வரும். இந்த கோபத்தை என்ன பண்ணணும்? அடக்கணும். we must have the self control இல்லையா? அந்த கோபத்தை அடக்கும் போது என்ன ஆகுது? வார்த்தை வெளியே வராது. வார்த்தை அடக்கணும்னா ஆவியானவர் உள்ள இருந்தாதான், ஏசப்பா நான் கோபப்படக்கூடாதுன்னு சொல்லி கேட்கும் போதுதான் என்ன ஆகும்? அதை அடக்க செல்ஃப் கண்ட்ரோலை தருவார். அது மட்டும் இல்லை, பொய் வார்த்தைகள் பேசுகிற காரியங்கள் இருக்கு. நம்ம ஜென்ம சுவாபங்கள் கிடையாது. நம்ம பிறந்ததுலேயே ரத்தத்திலேயே ஊர்ன சுவாபங்கள் போகவே போகாதுன்னு அனைவரும் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அப்ப அதுக்காகவா தேவன் ஏசப்பா மறிச்சதுலேருந்து நம்ம மாறும். ஆனா நம்ம தான் என்ன செய்யறது இல்லை? அனுதினமும் இந்த ஜென்ம சுவாபத்தின் கிரியிலே மேற்கொள்ளக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறது இல்லை. ஜெபிக்காததுனாலதான் என்ன ஆகுது? இது போகாதுன்னு நினைக்கிறோம். அனுதினமும் அவர் பாதத்தில் அமர்ந்து காலையிலே சொல்லி இந்த சுவாபங்கள் எல்லாம் என்னை மேற்கொள்ளக்கூடாது ஏசப்பா, நீர் ஆளுகை செய்யுங்க, நீர் கண்ட்ரோல் பண்ணி என்னை வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி நடக்கும்போது அழகா அந்த சுவாபங்கள் எல்லாம் நம்ம டச் பண்ணாதபடிக்கு ஆவியானவர் பாதுகாத்துக் கொள்வாரு. ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இனி 2-3 நாட்கள் தான் இருக்கு. இந்த 2-3
நான் செய்த பாவங்கள், இந்த சுவாபங்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம், வேண்டவே வேண்டாம்னு சொல்லி உண்மையா ஜெபிச்சு சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுத்திகரிக்கப்படும் போது கர்த்தர் என்ன செய்வார், இயேசப்பா என்ன செய்வார், அதை முழுமையான விடுதலை தந்து புதிய வருடத்துக்கு புதிய நம்ம புதிய சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாய் நாம் செல்ல முடியும் இல்லையா? அது மட்டுமல்ல, தாவீதை பார்த்தீங்கன்னா சிறு வயதிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போதே என்ன செய்தாரு, ஹார்ப் இந்த சுரமண்டலத்தை வச்சு ஆண்டவரை பிரைஸ் பண்ணாரு, அதை துதித்தாரு என்று பாடல்கள்லாம் எழுதினாருன்னு பார்க்கலாம் இல்லையா? அது போலதான் இந்த புதிய வருடத்துல இயேசப்பா நான் இன்னும் உங்களை தாவீதை போல அதிகமாய் துதிக்கணும், அதிகமாய் உன் பாத்துல அமர்ந்து பாடணும், ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன நுழையணும், அதிகமா நம்ம போகணும். அது மாதிரிதான் பேதுருவை பார்த்தீங்கன்னா ராமுழுதும் வலையை போட்டு மீன் கிடைக்கல. ஏசப்பா சொல்றாரு, இன்னைக்கு நீ போடு, வலையை போடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப பேதுரு சொல்றான், நான் ராமுழுதும் வலையை போட்டுட்டேன், மீன் கிடைக்கல, ஆனால் உங்களுடைய வார்த்தையின்படி, யாருடைய வார்த்தையின்படி, ஏசப்பாவுடைய சொன்ன வார்த்தையின்படி நான் போடுறேன்னு சொல்றேன். மீன் எவ்வளவு கிடைச்சதுங்க? எப்படி கிடைச்சதுங்க? 1 2 ஒரு 100 மீனா? வலை கிளியத்தக்க இல்லையா? வலை கிளியத்தக்க மீன்கள் கிடைச்சது. பேதுருக்கிட்ட he has obedient பண்ற குணம் இருந்துச்சு என்று சொல்ல பார்த்தார் இல்லையா? இப்பொழுதுதான் புதிய மாதத்துல நம்ம போகும்போது அதிகமா இயேசப்பாவுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்ப அது மட்டும் இல்ல, எல்லாவற்றையும் விட்டு விட்டு நீ என் பின் சென்று வா என்று பேதுருவிட்டு சொல்லும் போது எல்லாவற்றையும் விட்டு பின் சென்றான். அதாவது எல்லாவற்றையும் விட்டுனா உன் குடும்பத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு அப்படி கிடையாது. முதல் அன்பு, ஃபர்ஸ்ட் லவ் யூ ஷுட் கிவ் டு ஜீசஸ் இல்லையா? உன்னுடைய அப்பா மீதோ, உங்க அம்மா மீதோ, உன்னுடைய பிள்ளைகள் மீதோ இல்லை, உங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலோ இல்லை. ஃபர்ஸ்ட் லவ் யூ ஷுட் கிவ் டு ஜீசஸ். அதெல்லாம் அவர் மெயினாக எதிர்பார்க்கிறாரு. அந்த அன்பு பேதுருக்குள்ள இருந்துச்சு. அது போலதான் நமக்குள் இந்த புதிய என்டர் ஆகும் போது நம்ம கூடுதல் அன்பு யாருக்கு செலுத்தணும்? இயேசுப்பாட்ட செலுத்தணும். அது மட்டும் இல்ல, அந்த ராமுழுதும் மீண்டும் மீண்டும் வலை போட்டான் இல்லையா? வலை போட்டான். எப்படி அந்த வலை போட்டான்? விசுவாசத்துல போட்டான். விசுவாசத்துல போட்டு மீன் கிடைக்குங்கிற விசுவாசத்துல போட்டான். அப்ப அதை அறிந்திருந்தார் இயேசுப்பா. அறிந்திருந்தனாலதான் என்ன செய்தாரு, அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து மீன்கள் கிடைத்தது. பிற்பாடு நம்ம பார்க்கும்போது மீன்களை பிடித்ததும் மனுஷனை பிடித்தது நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கலாம் இல்லையா? அது போலதான் நாமும் இந்த ஆண்டு முடியறதுக்குள்ள என்ன ஆகணும்? நம்மளும் சுத்திகரிக்கப்பட்டு இன்னும் வாஞ்சையாக இருக்கணும். புது வருடத்துக்கு போறோம், நுழைகிறோம் என்கிற வாஞ்சை நமக்குள் இருக்கும்போதுதான் ஆண்டவர் அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், அல்லேலூயா. பெத்லகேம் நம் ஆண்டவரின் பிறப்பிடமாக இருப்பது பாக்கியம் என்று நம்ம நினைச்சோம்னா, நமக்குள் பிறந்தார் என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? நம்மை ரட்சித்தார் என்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியமாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, நம்ம மற்றவங்க எத்தனையோ பேர் அவருடைய நாமத்தை அறியாம இருக்காங்க, தெரியாம இருக்காங்க. அந்த இடத்துல கூட அவருடைய நாமத்தை நாம் அறிந்து ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னா அது அவருடைய பெரிதான கிருபை என்று நம்ம பார்க்கணும். அதனால
இந்த ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை அந்த நாம் விட்டு அந்த ரட்சிப்பை ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, விட்டு விலகி போகக்கூடாது. அவர் நமக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை என்ன செய்யணும், நாம் ஒருபோதும் விட்டு அந்த வஸ்திரத்தை விட்டு விலகி போகக்கூடாது. வேண்டாம்னு சொல்லி விலகி போகக்கூடாது இல்லையா? வஸ்திரம் எப்போதுமே நம்மகிட்ட இருக்கணும். அது மட்டும் இல்ல, அவர் கொடுக்கும் நமக்கு ஜீவ அப்பத்தை அனுதினமும் நம்ம என்ன செய்யணும், புசிக்க வேண்டும். புசிக்கும் போதுதான் என்ன ஆகும், நமக்கு ஜீவன் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்த ஆக முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி நமக்கு ஆயத்தப்பட இன்னும் வார்த்தைகளை படிக்க, இன்னும் ஒரு பாத்துல அமர்ந்திருந்து ஜெபிக்க, புதிய வருடத்துல புது கிருபையோடு புது பலனோடு அவருடைய சித்தத்தின்படி நடக்க பரிசுத்தத்தில் முன்னேறி செல்ல தேவன் தாமே உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். God bless you.